ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே அன்னியாம் திருச்சபையானவள் தூய பெப்னியூசியுஸ் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றாள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நீதிக்காக, நேர்மைக்காக, ஒரு சமூக உண்மையை நோக்கிய வாழ்க்கை பயணத்திலே தடைகளை தாண்டவும், வெற்றி பெறவும், வலிமை பெறவும் இந்த புனிதருடைய பரிந்துரையை எமக்குரியதாக்கி கொள்வோம். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தியின் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் வசனங்களிலிருந்து 26ஆம் வசனங்கள் வரை தரப்பட்டிருக்கின்றது. இயேசு சீடர் மீது தமது பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகனின் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாட்களில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி எங்களுடைய மனித கண்ணோட்டத்திலே நாங்கள் நினைப்பதை எங்களுக்கு தருபவர் அல்ல கடவுள். அதனிலும் மேலாக கடவுள் தனக்கென்றொரு திட்டத்தை, சித்தத்தை வைத்திருக்கின்றார். அவருடைய திட்டம், சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேற மனுக்குலத்தோடு அவ்வப்பொழுது கடவுள் தம்மை வெளிப்படுத்திய பொழுதெல்லாம், குறிப்பாக இரட்சணிய வரலாற்றிலே புதிய ஏவாளாக அன்னை மரியாள் எங்களுக்கு தரப்பட்ட பொழுது, அவவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், எனது விருப்பமல்ல, உம்முடைய திட்டம், சித்தம் என்னில் நிறைவேற உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கடவுளுடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்வை வடிவமைக்க அன்னை மரியாள் தன்னை வந்தளிக்கின்றார். இயேசு கெத்செமனி தோட்டத்திலே இறை தந்தையோடு வேண்டுதல் செய்து கொண்டிருந்த பொழுது, தன்னிடத்தில் இருந்த அந்த துன்பக்கலம் தன்னை விட்டகலட்டும் என்று வேண்டுதல் மேற்கொண்ட பொழுது, இயேசு இறை தந்தையினுடைய அந்த மாட்சியை உணர்ந்து தன்னுடைய செபத்தின் முடிவிலே சொல்லுவார்: எனது சித்தம் அல்ல, உமது திட்டம், விருப்பம் நிறைவேறுக. நாங்களும் பல தடவைகளில் மகிழ்வுக்குரிய மக்களாக, சந்தோஷத்தின் மக்களாக, டாம்பீகத்தின் மக்களாக, சுகபோகத்தின் மக்களாக, லௌவியத்தின் மக்களாக வாழ முற்படுவதுண்டு. அதைத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நிஜத்திற்குரியதாக்க அல்லது நித்தியத்திற்கும் உரியதாக்க நாங்கள் விரும்புவதுண்டு. ஆனால் இயேசு சொல்லுகின்ற வாழ்க்கை முறை அதுவல்ல. இயேசு சொல்லுகின்ற வாழ்க்கை முறை எதுவென்று சொன்னால்,
இயேசுவினுடைய போதனைகளில் இந்த மலை பொழிவு, சமவெளி பொழிவு இவைகள் முக்கியமான போதனைகளாக கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்களால் மட்டுமல்ல பிறர் சமய அன்பர்களினாலும் நிறைவாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இயேசு இந்த மலைப்பொழிவு சமவெளி பொழிவுகளிலே சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பேறு பெற்றவர்கள், கடவுளின் மாட்சியை பெற தகுதியுள்ளவர்கள், எவ்வாறு துயருறுதலினாலே வாழ்வின் இக்கட்டுக்கள் இடையூறுகள் ஒடுக்கமான பாதைகளுக்கூடாக வரையறைக்குட்பட்ட வாழ்க்கை முறைகளுக்களாலே ஒழுக்க நெறியை நாங்கள் பின்பற்றுகின்ற ஒரு ஒடுக்கமான பாதையிலே பயணிப்பதனாலே நாங்கள் இறுக்கங்களுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்ட ஒரு சுய வாழ்வின் நெறிப்படுத்தலோடு வாழுகின்ற பொழுது நாங்கள் அதனுடைய சம்பாவனையை கைமாறை பிரதிபலனை இந்த உலகத்திலே இல்லாவிட்டாலும் மறு உலகத்திலே நாங்கள் அதை நிறைவாக பெற்றுக்கொள்ள விரும்புவதுண்டு. ஆனால் எங்களுடைய மனித வாழ்க்கையில் குறிப்பாக தமிழில் சொல்லுவார்கள், இந்த உடலை மண் சாப்பிட்றதுக்கு முதல் நாங்கள் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி கடவுள் தந்த உடலையும் உணர்வுகளையும் வாழ்விலே நாங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக சந்தோஷத்துக்குரியதாக எங்களுக்குரியதாக்கி கொள்ள விரும்பி குறுக்கு வழிகளையும் நாங்கள் குள்ளநெறித்தனம் நிறைந்த செயற்பாடுகளிலும் பொல்லாத்தனங்களையும் அடக்குமுறைகளையும் அதிகார பிரயோகங்களையும் மேற்கொள்வதனாலே நாங்கள் ஒரு டாம்பிகமான ஆடம்பரமான அல்லது எங்களுடைய மனதுக்கேற்ற வாழ்வொன்றை நாங்கள் சௌகரியமாக வாழ முற்படுவதுண்டு. அது வல்ல கிறிஸ்தவம், அது வல்ல கத்தோலிக்கம். இயேசு நினைத்திருந்தால் எங்களுக்குரிய இரட்சணியத்தை மீட்பை ஒரு சுகமோகமான ஒரு இலகுவான செயல்களினாலேயும் அதை தந்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. ஒரு டாம்பியமான அரசராக இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய அந்த சௌகரியம் நிறைந்த ஒரு சுகபோகமான அரசாட்சியின் மூலமும் எங்களுக்கு இந்த இரட்சணியத்தை பெற்று தந்திருக்கலாம். இல்லை, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து சிலுவ மரணத்தினால, தன்னுடைய பாடுகளினால, தன்னுடைய வாழ்வை குறிப்பாக பரிசேயர் சதுசேயர் தலைமை குருக்கள் வேதபாரகர் அந்த சட்ட வல்லுநர்களுடைய கரங்களுக்குள் எல்லாம் அகப்பட்டு துன்புறுதலின் வாழ்வாக பல்வேறுபட்ட வசை மொழிகளுக்கும் பரிகசிப்புகளுக்கும் நகைப்புகளுக்கும் உட்பட்ட ஒரு வாழ்வாக தன்னுடைய வாழ்வை எங்கள் எல்லோருக்குமே முன்னுதாரணத்தின் வாழ்வாக தந்து நாங்கள் துயருகின்ற பொழுது இந்த பேறு பலன் எங்களுக்கு உரிய சம்பாவனையாக கைமாறாக கிடைக்கும் என்று எங்களுக்கு வாக்கு தருகின்றார். அவை இன்றைய இந்த சமவெளி பொழிவிலே இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு தரப்பட்ட இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் வெறுமனையே இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று சொல்லி எப்படியும் நாங்கள் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று வாழ்ந்தால் நாங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த உலகத்தில் நாங்கள் வேதனைகளும் பற்கடிப்பும் நெருப்பு சுவாலைகளும் நிறைந்த அந்த துயரத்தின் வாழ்விற்குள் அல்லது நரக வாழ்விற்குள் நாங்கள் அகப்பட வேண்டி வரும் என்ற முன்னெச்சரிக்கை தரப்படுகின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் துயருதலினூடாக ஒரு ஒடுக்கமான ஒழுக்க நெறிகளுக்குள் நிறைந்த வரையறைக்குட்பட்ட வாழ்க்கைகளாலே நாங்கள் செல்வதனாலே கத்தோலிக்கத்தை கிறிஸ்தவத்தை நல்ல துயர்கள் நிறைந்த சாட்சியமாக்குவதனாலே நாங்களும் எங்கள் சிலுவைகளை சுமக்கின்ற மக்கள், எங்கள் சிலுவைகளை நாங்களே சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகின்ற மக்கள், இயேசுவினுடைய கல்வாரி பயணத்திலே அவருடைய அந்த பாடுகள் அந்த கல்வாரி பலியிலே தெய்வீக பலியொப்பு கொடுத்தலிலே நாங்களும் பங்காளிகளாக அவரோடு உடனுழப்பாளிகளாக மாறுகின்ற பொழுது அதற்குரிய சம்பாவனையை கைமாறை நாங்கள் மோட்ச ராட்சியத்திலே நல்லதொரு மகிழ்விற்குரிய
சந்தோஷத்துக்குரிய இயேசு இந்த மலைப்பொழிவிலே சமவெளி பொழிவிலே சொன்ன அந்த பேறு பெற்றோர் என்கின்ற அந்த உன்னதமான வாழ்க்கை முறைக்கு உரியவராகிட முடியும். அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்கம் என்பது சிலுவையின் வாழ்வு. கிறிஸ்தவம் என்பது நாங்கள் இயேசுவோடு சேர்ந்த அந்த பாடுகள், மரணம், உயிர்ப்பிற்கு உட்பட்ட வாழ்வு. இந்த சிந்தனைகளிலே எங்கள் தியானங்களை, எங்கள் தீர்மானங்களை, பிரதிக்கணைகளை நாங்கள் இன்றைய நாளிலே மேற்கொள்ளவும் அதை வாழ்வாக்கவும் இன்றைய நாளை பயன்படுத்துவோம். இதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.